ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் நாளைக்கு வந்திருக்கிறனால நாங்கள் பாட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகத்தான் பாட்டில் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்களுக்கு எப்படி வேணுங்கிறத வந்து அந்த அன்னை பார்த்து செலக்ட் பண்ணுங்கம்மா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி வச்சுருக்கிறது எல்லாமே சாம்பிள் பீசஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 mlலேருந்து 1 லிட்டர் வரைக்கும் இங்கே பாட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கொயர் டைப் பாட்டில் தான் கேட்டோம். அது கொஞ்சம் வாய் அகலமாக இருக்கிற மாதிரியும், ரொம்ப அகலம் வேண்டாம், கொஞ்சம் அகலமாக இருந்தால் போதும்னு சொன்னனால அந்த அண்ணன் எங்களுக்கு ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து கொடுத்தாரு. அந்த நடு கேப்லேயே வந்து எங்கள் பாப்பா வந்து இந்த பாட்டில் அழகாக இருக்குது மம்மி, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால். பாட்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே கொஞ்சம் பாட்டில் வந்து நல்ல தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருந்தது. அதே மாதிரி இங்கே இருக்கிற மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எடை மிஷின் நினச்சேன். அது வந்து எடை மிஷின் இல்லையாம்மா, பாட்டிலோட மூடி கவுண்டிங் மிஷினாம்மா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மூடி வேணுமோ அதை வந்து எண்ணி போடலை அந்த அண்ணன். அப்படியே கையில் அள்ளி போட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 120 இருக்குடா, உனக்கு 120 பாட்டில் எடுத்துக்கிறியான்னு கேட்டாங்க. ஓகேங்கண்ணான்னு சொல்லிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வேகமாக வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டார், நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்பா அப்படின்னு, இல்லை சுகரை மிக்சியில் போட்டு அடித்து நம்ம தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அது மிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எலுமிச்சை கட் பண்ணுன்னு சொன்னனால நான் எலுமிச்சை கட் பண்ணுற கேப்பில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் லெமனை வந்து புளிய ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் போன டைம் வந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக வந்து 1.5 hours ஆச்சு. ஆனால் இவர்கிட்ட நான் சொன்னேன், இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தெரியல அப்படின்னு. உனக்கு 40 to 45 மினிட்ஸ்க்குள்ள இதை நான் உனக்கு முடிச்சு காட்டுறேன், நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சின்னா போதும் அப்படின்னு மட்டும் சொன்னார். ஓகே கண்ணா, நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் லெமன்லாம் புழிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஜக்கு எடுத்தேன். இந்த ஜக்கில் வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருந்த எம்டி கேனில் வந்து இந்த லெமன் ஜூஸை வந்து உள்ளே ஊற்றுனாரு. ஏன் கண்ணா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீ தானே சொன்ன சீக்கிரமாக வேலையாகணும், வீடும் நீட்டாக இருக்கணும், ஒரு இடத்துல கூட சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா. ஆமாம்ப்பா அப்படின்னு, அதுக்கு தான் இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி கொண்டாந்து முன்னாடி டேபிள் மேலே வச்சிட்டாரு. எங்கள் பாப்பா பாருங்களேன், நடுவில் எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற நடுவில் டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்கா. வாட்டர் டிஸ்பென்சரை தூக்கிட்டு வந்து அதில் மாட்டினார் பாருங்கள். இதுதான் பெரிய ஹைலைட்டு. எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்படியே நின்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிலை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகலை. நான் பிடிச்சி கொடுக்க அவர் வந்து ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா. பாப்பா உடனே என்ன பண்ணிட்டா, அம்மா நான் உங்களுக்கு பாட்டில் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் பிடிச்சி அப்பாட்ட கொடுங்க, அப்பா வந்து மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கட்டும் அப்படின்னு சொன்னால். ஓகேடா தங்கம், இது சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வைக்கவே நாங்கள் பாப்பாவை இப்படி தான் சொன்னோம். நாங்கள் பன்னு போட்டு கவர் போடும்போதும் ஓடி வந்து அவள் தான் உட்காந்துக்குவா. அவள் 6 மாத குழந்தையிலேருந்தே எங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து இருப்பாள். அப்போ ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தவ தான் இன்னமும் அவள் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே என்னை தனியாகவே வேலை செய்ய விட மாட்டாங்க இவங்க 2 பேருமே. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போய் உட்காந்துக்குவான். படிக்க உட்காடுறேன், நான் எழுத உட்காடுறேன், எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவான். பாப்பாவும் இவர் தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நான் ஆர்டர் எடுத்துட்டேனே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. மூடியெலாம் போட்டு மூடி நாங்கள் எடுத்த போது எங்களோட இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்ததுங்க. இந்த பிங்க் கலரும் எங்கள் பாப்பா தான் மூடி செலக்ட் பண்ணால். நடுவில் எண்ணி பார்க்கும்போது ஒரு 3 பாட்டில் மட்டும் காணுங்க. எங்கடான்னு சொல்லி பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தா. எனக்கு ஒன்று, தர்ஷனுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்றுன்னு சொன்னால். அவளுக்கு எப்பவுமே எது வாங்கினாலுமே அவங்க அண்ணனுக்கு எடுக்காமல் இவள் தனியாக எடுத்துக்கவே மாட்டாள். எனக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவள் இப்படி இருக்கிறது. ஹோம்மேட் சாக்லேட் போட்டு ஒரு ஆர்டர்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நடுவில் ஒரு குட்டி எலி, எங்கள் பாப்பா தாங்க அந்த எலி ஒன்று எடுத்து ஆட்டையை போட்டுருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.